நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. நம்முடைய விசுவாசத்தின் பயணத்திற்கு விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் தேவைப்படுகிறது. ஒரு விளையாட்டு வீரர் தன்னுடைய வலிமையை வளர்த்து கொள்ள ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்வது போல, அல்லது ஒரு விவசாயி தனது பயிர்களை பயிரிட அயராது உழைப்பது போல தேவனுடைய வார்த்தையை பின்தொடர்வதில் நாம் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும். நாம் எவ்வளவு அதிகமாக வேதாகமத்தை தியானம் செய்கிறோமோ அவ்வளவு அதிகமாக ஞானம், விசுவாசம், சகிப்புத்தன்மை போன்ற ஆவிக்குரிய காரியங்களில் வளருகிறவர்களாக இருக்கிறோம். தேவனின் வார்த்தையே நமது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஊட்டச்சத்தாகவும் பிசாசுக்கு எதிரான நமது ஆயுதமாகவும் நம்முடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டியாகவும் இருக்கிறது. ஆனால் அதற்கு அவ்வப்போது வாசித்தல் போதாது. நாம் அதை தியானம் செய்ய வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். அது நம் இதயங்களையும் மனதையும் வடிவமைக்க விட்டு கொடுக்க வேண்டும். மேலும் நாம் தேவனை எவ்வளவு அதிகமாக தேடுகிறோமோ அவ்வளவு அதிகமாக அவருடைய சித்தத்தை புரிந்து கொண்டு அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அன்பின் பரலோக தகப்பனே, என் வழிகாட்டியாகவும் என் பலமாகவும் என் ஞானத்தின் ஆதாரமாகவும் இருக்கின்ற உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தினமும் உம்முடைய வேதத்தை படிப்பதிலும் தியானிப்பதிலும் அதை செயல்படுத்துவதிலும் விடாமுயற்சியுடன் இருக்க எனக்கு கிருபை தாரும். வாழ்க்கை பரபரப்பாகவோ அல்லது போராட்டமானதாகவோ இருக்கும்போது கூட உங்கள் சத்தியத்தின் மீது வாஞ்சையுடன் இருக்கவும் தொடர்ந்து உம்மை தேடவும் எனக்கு உதவி செய்யும். விசுவாசமாகவும் உறுதியுடனும் இருக்க என் இதயத்தை பலப்படுத்தும். உமது வழிகளில் நான் நடக்கும்படி உம்முடைய வார்த்தை என் எண்ணங்களையும் செயல்களையும் முடிவுகளையும் வடிவமைக்கட்டும். எப்போதும் விசுவாசத்திலும் அறிவிலும் வளர்ந்து நீர் விரும்பும் நல்ல ஊழியனாக இருக்க எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.